Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We stopped you on the ground. You got a bunch of guys about to turn blue. The movie Minions is by Illumination Entertainment, an Illuminati-owned movie studio. Truth in plain sight in the Minions movie, showing the fake moon landing in a studio. Space may be the final frontier, but it's made in a Hollywood basement. Red Hot Chili Peppers. Minions அனிமேஷன் மூவியில் ஒரு சின்ன காமெடி சீன் வரும். அந்த சீனில் வந்து மூன் லேண்டிங் நடந்துகிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. மினியன்ஸ்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் வந்து மூன் லேண்டிங் நடந்துகிட்டு இருக்கும். Open your eyes and you will see. They put flat earth map right in your face because they laugh at your ignorance. நிறையா யுனைடெட் நேஷன்ஸ் லோகோஸில் ஃப்ளாட் எர்த் மேப் இருக்கும். அதுவும் கவர்மெண்ட்டோட லோகோஸில். வாட்டர்ஸ் அபோவ் த ஃபிர்மமெண்ட். இது வந்து ஒரு பிப்ளிக்கல் காஸ்மாலஜியோட ரெப்ரசன்டேஷன். கீழே இருக்கிறது த கிவர் அப்படின்னு ஒரு சீசனோடது, ஒரு சீரீஸ். நான் பார்த்ததில் ஏதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்னு நினைக்கிறேன். டோம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் த சிம்சன்ஸ் அனிமேட்டர்ஸ் நோ வி லிவ் இன் அ டோம். ஒரு சிம்சன்ஸ் மூவி ஒன்று இருக்கும், பழைய மூவி. அதில் வந்து ஒரு என்ன நடக்கும்னா, சம்திங் அந்த சிட்டி ஃபுல்லாக பொல்யூஷன் ஆகிரும். அதனால் ஒரு டோமை க்ரியேட் பண்ணி எல்லாரையும் அதில் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் டோம், ஃப்ளாட் எர்த் இந்த மாதிரி சிம்பாலிசம்லாம் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட்ஸ் போகிறதா சொல்லி காமிக்கிறது. ஒரு பெரிய கரு மாதிரி இருக்கிறது. கீழே வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸோடது. ஒவ்வொரு டைம் அவங்களோட மூவி ஸ்டார்டிங்லேயும் இந்த இன்ட்ரோ வரும். ட்ரூமேன் லிவ்ஸ் அண்டர் எ டோம் பட் திங்ஸ் ஹீ லிவ்ஸ் ஆன் அ பால். சவுண்ட் ஃபெமிலியர். இந்த ட்ரூமான் ஷோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவி. இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு நல்ல மூவி. ட்ரூமேன் ஷோ, அப்புறமா தே லிவ் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ரெண்டுமே பழசு தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரூமேன் வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் இருப்பார். அவருக்கு வந்து ரியல் லைஃப்னு அதான் நினச்சிட்டு இருப்பார். கடைசியில் அது ரியல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே வெளியில் எஸ்கேப் ஆயிடுவார். அதுவும் ஒரு டோம் மாதிரி தான் இருக்கும் அந்த சிட்டியும். ஆப்ரேஷன் ஃபிஷ்போல், ஃபோர்ட்நைட் ஸ்டைல். ஃபோர்ட்நைட் வந்து பப்ஜி மாதிரி தான், ஒரு கொஞ்சம் கார்ட்டூனிஸ்ட்டு கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுலேயும் ஒரு டைம் வந்து மேலே ஒரு கண்ணாடி இருக்க மாதிரியும் அந்த கண்ணாடி உடையிற மாதிரியும்லாம் காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே ஃப்ளாட் எர்த்தை சிம்பாலிசமாக காமிச்சிருக்காங்க. கோஇன்சிடென்ஸ், ஃப்ளாட் பிளேன், டோம், ஃபிர்மமெண்ட், லைன்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், ஓரியோன் டெலிஸ்கோப் அண்ட் பைனாகுலர்ஸ். எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம இது வரைக்கும் கவனிச்சதில்லை, அவ்வளோதான். த டோம், ஃபேண்டாசியா, வாட்டர்ஸ் அபோவ் சன் அண்ட் மூன், இன்சைட் டோம், ஃப்ளாட் எர்த், வால்ட் டிஸ்னி ஃபேண்டாசியா. இது கிரிப்டிக் காஸ்மிக்ஸ், ஃப்ளாட் இஸ் நாலேஜ் த ட்ரூத், நாலேஜ் ட்ரூத். எவ்வளோ இடத்துல இருக்குது, நம்ம தான் கவனிச்சதே இல்லை. த ட்ரூத் இஸ் நாட் ஃபார் ஆல் மென் பட் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ சீக் இட். அயன் ராண்ட். கீழே இந்த செக்குடு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இல்லுமினாட்டியோட சிம்பிள்ஸ் மாதிரி. முக்கியமான இடங்கள்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மற்ற சிம்பிள்ஸும் அதில் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் இருக்க சிம்பிள்ஸ், ஐ இருக்க சிம்பிள், அந்த மாதிரி. ஃப்ளாட் எர்த் ட்ரூத் இன் apartments.com commercial. Flat earth plane enclosed in solid dome firmament hidden in plain sight. Messianic hand sign globe earthly playing god. இந்த கமர்ஷியல் நான் பார்த்ததில்ல, ஆனால் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இதுலேயும் ஃப்ளாட் எர்த் பற்றி போட்டிருக்காங்க. The elites know the truth and are mocking us. The globe earth is a prison for our mind, a deception created by Lucifer and the 33rd degree Freemasons. They are hiding the truth of God the Creator. நிறைய இடங்கள் இருக்குது. இந்த குளோப் இஸ் a lie in plain sight. Research flat earth. இது ஒரு பப்ளிக் பிளேஸில் கூட ஃப்ளாட் எர்த் மேப்பை வச்சு காமிச்சிருக்காங்க. They know it's flat. Do you? டோம் ஃபிர்மமெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து வானத்தில் இருக்க கண்ணாடி. சிம்பாலிசம்.
that awkward moment when astronomers go all flat earth to recreate the night sky. இது வந்து வானத்தில் இருக்க ஹெவன்லி லூமினர்ஸ் எல்லாத்தையுமே ஆடியன்ஸுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பிளேஸ் தெரியல. இது வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ்லாம் புதுசாக அந்த என்ன சொல்கிறது, இந்த பிளேஸ்க்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. சம்திங் இதில் ஸ்டார்ஸ்லாம் வானத்தில் இருக்க மாதிரியே இதில் வந்து ரீக்ரியேட் பண்ணி அப்படியே காமிப்பாங்க. The only way to be immune from the flat earth is do not research it. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எர்த்தர் ஆகிடுவீங்க. நோ கோயிங் பேக். மூன் லேண்டிங் hoax in plain sight in the video game Batman Arkham Knight. Moon landing was a hoax. They continue to show us this through all their media content. You must have eyes to see it. ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டா போதும். அடுத்த டைம் அவங்க இந்த மாதிரி சிம்பலிசம்லாம் காமிச்சாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜோனிவில் பிரேசில் இன் யோர் ஃபேஸ். கூகுள் மேப்பில் பார்த்துருக்காங்க. இந்த பிரேசிலில் ஒரு பிளேஸில் இங்கேயும் ஃப்ளாட் எர்த் சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. Paramount Pictures, Mount Hermon, subliminal message, truth in plain sight. The logo of Paramount Pictures start off with 22 stars falling and coming down to a mountain. The stars represent the watcher angels falling from heaven, and the mountain represents Mount Hermon, the mountain they landed on. Why 22 stars? 22 stars of angels are named in the book of Enoch as the conspirators of the pact they made on Mount Hermon to corrupt humanity and create abominations. இதுவும் ஒரு மூவிஸ்லலாம் ஸ்டார்டிங்கில் வர ஒரு சின்ன சீன் தான். பேரமவுண்ட் என்டர்டெயின்மெண்ட் இலுமினேஷனில் வர மாதிரி இதுலேயும் நிறையா சிம்பலிசம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 22 ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. புக் ஆஃப் வீனாக்கு படித்து பார்த்திங்கன்னா அதிலலாம் தெரியும். நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு மவுண்டனில் இறங்கி ஒரு சின்ன டீல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது சொல்ல முடியாது, 18+ இருக்கும். புக் ஆஃப் வீனாக்கு படித்து பாருங்கள். அது மித்தாலஜி கிடையாது, ரியல் மாதிரியே தான் இருக்குது. பேக் டு த ஃபியூச்சர் 1985, ஃப்ளாட் எர்த் சிம்பலிசம். பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் அட் வேர்ல்ட்ஸ் எண்ட் 2007. இதுலேயும் ஒரு ஃப்ளாட் எர்த் மேப். இன்னும் கூட ரொம்ப பழைய மேப் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. த கலர் ஆஃப் மேஜிக் 2008, ஃப்ளாட் எர்த் மேப். ஃபியர் த வாக்கிங் டெட் சீசன் 3 எபிசோட் 9 2017. இமேஜின் ட்ராகன்ஸ் பிலீவர் 2017. They are trying to tell you, but are you paying attention? Super Bowl 11 1977 halftime show featuring the 1977 Mouseketeers. The Mickey Mouse Club carrying a flat earth map. இதெல்லாம் பழைய ஷோ. Lies in the news, truth in the movies. Catwoman 2004. கூகுளில் சில டைம்லலாம் முன்னாடி வேறு மாதிரிலாம் ஒரு அனிமேஷன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, அதுலேயும் இந்த மாதிரி சிம்பலிசம்லாம் காமிச்சிருக்காங்க. ஃப்ளாட் எர்த் வித் அ டோம். இதுலேயும் ஃப்ளாட் எர்த் வித் அ டோம். இன்னும் இதே மாதிரி நிறைய சிம்பலிசம் இருக்குது. சப்ளிமினல் மெசேஜிங் ஆர் அ கோஇன்சிடென்ஸ். ஐ லெஜிட் டோன்ட் நோ எக்ஸ்பிளைன் திஸ் நான்சென்ஸ். எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ளாட் எர்த்தையும் ஒரு டோமையும் திரும்ப காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. இது யுனைடெட் நேஷனில் இருக்க பென்டகான் பில்டிங். திருப்பி பார்த்தா இது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. ஃப்ளாட் எர்த் மேப் ஆன் ஃப்ளோர். ஜெயண்ட் ட்ரீ க்ரோயிங் அப் டு கிளாஸ் டோம். ஜார்ஜ் புஷ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேஸ் க்ளோஸ்ட். சிம்பலிசமாக நம்ம ஒன்ஸ் நோட் பண்ணால் நம்ம எல்லா இடத்துலையுமே அதை பார்க்கலாம். எல்லாமே ஃப்ளாட் எர்த்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஃப்ளாட் எர்த்தில் வந்து நடுவில் ஒரு ஜெயண்ட் மேக்னெட்டிக் மவுண்டன் இருக்கிறதா சொல்லுவாங்க.
அது ஒரு வேளை இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி சிம்பலிசமில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீயாக கூட இருக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக தெரில. பட் மேக்னெட்டிக் மவுண்டெயினை தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இந்த ட்ரீ வந்து ஒரு பழைய ஏன்ஷியன்ட் ஃப்ளாட் எர்த் காஸ்மாலஜியோட அந்த ரெப்ரசன்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் எர்த்துக்கு நடுவில் ஒரு ட்ரீ இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீயை வந்து நிறையா படங்களை கூட நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருப்போம். ஃபேமஸாக வந்து அவதாரில் கூட ஒரு ட்ரீயை மேஜிக்கல் ட்ரீயை காமிச்சிருப்பாங்க இல்லையா. கடைசியில் ஹீரோ இறந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீயை யூஸ் பண்ணி அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரீஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். அந்த ட்ரீஸுக்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவலாக இவங்கெல்லாம் பேசுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது, நம்ம தான் அதெல்லாம் கவனிச்சதே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ட்ரீ, மேக்னெட்டிக் மவுண்டன், இதை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். 12 false pagan gods in the heavens, 666 fallen angels, Google knows we live under a dome. இதெல்லாம் ஸ்ட்ரைட் அப் மார்க்கிங் தான். ஒரு இமேஜினரி பாலில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லி எல்லோரும் ஏமாற்றிட்டு இவங்க சிம்பலிசம் யூஸ் பண்ணி எல்லாரையுமே மார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. The world is flat, boss. The party 1968 movie scene. The world is flat. யானையில் சும்மா பெயிண்டிங் அடித்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கூகுள் இன் யோர் ஃபேஸ், இன்னும் நிறையா கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது. ஃப்ளாட் எர்த் டோம் firmament model hidden in plain sight in the movies Hunger Games. Firmament flat earth model. In Hunger Games movie, the dome firmament is destroyed, which is what Saturn and the elite wants, so they can reach heaven and confront God. இந்த பாட்டு தெரியல, ஆனால் மேலே இருக்கிறது ரியல் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டோம் அப்புறமா ஃபிர்மமெண்ட்டு அது கீழே எடுத்திருக்கிறது அதெல்லாம் வந்து கரெக்டு தான். ஆனால் சேட்டன் இதை உடைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. எலைட்ஸோட கோல் வந்து நம்மளை ஏமாத்துறது தான், அது கன்ஃபார்ம் தான். ஆனால் இந்த கிளாஸை உடைக்க தான் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அண்டார்டிக் ட்ரீட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் ஆல்ரெடி உடைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் உடைக்க முடியல. ஆனால் இன்னுமே அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இந்த மீம் க்ரியேட் பண்ணவங்க அதை தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சான்ஸ் இருக்குது. டார்லிங் பார்க், சிட்னி, த ஃப்ளாட் எர்த் ஃபவுண்டைன். when they hide the truth in plain sight, but you are not too indoctrinated to see it. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த பார்க்லேயும் இதுதான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் எர்த் சிம்பலிசம் புதுசாக எதுவும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சம்திங் சொல்லணும்னு நினச்சேன். ஹங்கர் கேம்ஸ் மாதிரி நிறையா சீரீஸ்லேயும் ஃப்ளாட் எர்த் மேப்பை வச்சு அப்புறமா அந்த மாடலெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ளாட் எர்த் பற்றி க்ளூஸ் இருக்கும். த பேந்தியான் இன் ரோம், டோமை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நிறைய டெம்பிள்ஸ் டோமை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ட்ரூத் இன் பிளைன் சைட், டோம் கேஃப், சிங்கப்பூர். மேலே இருக்குது, சீலிங்கில் ஃப்ளாட் எர்த் மேப் இருக்குது. ட்ரூத் ஹிடன் இன் பிளைன் சைட், கிரேட் வால், டோம் சி, நேம் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இன் அண்டார்டிகா, டிசெப்ஷன் ட்ரோல். அண்டார்டிக் ட்ரீட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே நிறையவே ஸ்டேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் பேர் வந்து டோம் ஏ, டோம் பி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. புதுசாக யாராவது ஃபிர்மமெண்ட் இல்லைனா டோம் பற்றி ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணி அண்டார்டிகா பற்றிலாம் ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த டோம்லாம் அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஒருவேளை இதை தான் இவங்க புதுசாக நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணுறதே வேறு மாதிரி வேறு டாப்பிக்கில் போயிடும். இதெல்லாமே சும்மா ஒரு டிசெப்ஷன் தான். நிஜமாகவே டோம்லெல்லாம் அவங்க வந்து பாம்ஸை வச்சு அதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டார்டிக் ட்ரீட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. ட்ரீட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே போய் ஸ்டேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு பேர் மட்டும் டோம் ஏ, டோம் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. புதுசாக யாராவது ரிசர்ச் பண்ண போனாங்கன்னா இந்த ஸ்டேஷனை தான் டோம்னு சொல்கிறாங்க போல இருக்குது, ரியலாக அங்கே கிளாஸ் டோம் எதுவும் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான். ஃப்ளாட் எர்த் டோம் firmament மாடல் hidden in plain sight in the Truman Show movie. Flat earth dome model hidden in plain sight. Sun symbolism 1998 the firmament. Again இந்த மூவி பார்க்கலனா போய் பாருங்க. The Truman Show மூவி பேர்.
ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஐ ஓப்பனிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த மூவியும் ஃபுல்லாக சிம்பாலிசம் தான். த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், யூஎன், இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். பேசிக்காக அவங்களோட கவர்மெண்ட் லோகோஸில் நிறையா இடத்துல ஃப்ளாட் எர்த் சிம்பாலிசம் இருக்கும். 87th Annual Academy Awards, 90th Academy Awards 2018, Truth in Plain Sight. திரும்ப அதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம தான் கவனிக்கிறதே இல்லை. இன் யோர் ஃபேஸ் மேலே மறுபடியும் ஒரு ஃப்ளாட் எர்த் மேப். த ட்ரூத் ஆஃப் த வேர்ல்ட், திஸ் இஸ் நோ கோஇன்சிடென்ஸ், திஸ் இஸ் ரியலி ஆன் பர்பஸ், த எர்த் இஸ் ஃப்ளாட். ஏஇ மேப் எல்லாமே கோஇன்சிடென்ஸ். யூஎன் லோகோ மேப் ஆஃப் ஃப்ளாட் எர்த் ஆர் கான்ஸ்பிரசி. சம்திங் சொல்லணும்னு மறந்துட்டேன். இந்த டிவிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுலேயும் கரெக்டாக 33 டிவிஷன்ஸ் இருக்கும். We live under a solid enclosed dome called the firmament, Genesis 1:7. And God made the firmament from the waters which were above the firmament, and it was so. Job 33:18. Has thou with him spread out the sky which is strong and a molten looking glass. In biblical cosmology, the firmament is the structure above the atmosphere conceived as a vast solid dome. இந்த ஃப்ளாட் எர்த் பற்றிலாம் பைபிளில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது. ஆனால் இப்போ இருக்க மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. எல்லா ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸும் ஃப்ளாட் எர்த் மாடலில் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் கவனித்ததே கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் எர்த் சிம்பலிசம்லாம் இருக்குது, பப்ளிக் பிளேசஸில் இருக்குது. That face you make when you are sitting down at the Oscar ceremony and you spot the Tower of Babel and realize Hollywood is a satanic entertainment industry. ஹாலிவுட் வந்து ரொம்ப ஈவில் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு மோசமான பீப்புள்ஸ் இருக்க இடம். நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி நல்ல இடம் கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. கூகுள் இன் யோர் ஃபேஸ். கூகுள் பலூன் பவர்டு இன்டர்நெட் ஃபார் எவ்ரி ஒன், சேட்டிலூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்காக ஒரு பெரிய பலூனில் சேட்டலைட்டை தொங்க விட்டுருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி 17 September 1947. ட்ரூத் இன் பிளைன் சைட், ஃப்ளாட் எர்த் மேப், ரைட் இன் யோர் ஃபேஸ். ஃப்ளாட் எர்த், பேன்ஜோ, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் பிரேசில். இது ஒரு யூடியூப் சேனல், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளாட் எர்த் மேப்ஸ் பற்றிலாம் அவர் பேசுவார். இதுதான் ஒரு பேர், ஃப்ளாட் எர்த், பேன்ஜோ, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் பிரேசில். நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால வித்தியாசமாக பேர் யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சுருக்காரு, அதுதான் இந்த பேர். சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா ஃப்ளாட் எர்த் பற்றின மேப்ஸ் எல்லாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மீம் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் அசம்பிளியில் ஃப்ளாட் எர்த் மேப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அண்டர் த டோம், இதுவும் ஒரு சீரீஸ் நினைக்கிறேன், கொஞ்சம் பழசு. செலிப்ரேட்டிங் 150 years, கொலம்பஸ், ஓஹியோ. The Flintstones, of course it's flat. The captain thinks the world is round, but we all know it's flat, right? Of course it's flat. Yeah, so do L. Surely know the world is flat. Everybody knows that. Subliminal message, research the biblical flat earth. பழைய கார்ட்டூன்ஸில் கூட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மாக்கரி பண்ண மாதிரி இருக்கும், கலாச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் கலாச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்லைனா சிம்பலிசமாக இருக்கும். டோம் வித் ஃப்ளாட் எர்த். எல்லா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனும் ஃப்ளாட் எர்த் மாடலில் தான் பேசியிருக்காங்க. ரிசர்ச்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம், எல்லாத்துலேயும் ஃப்ளாட் எர்த் தான் இருக்கும். இதை வந்து ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹேண்ட்பேக்லாம் கிடையாது, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஃப்ளாட் எர்த் மாடல். கீழே இருக்குது ஃப்ளாட் எர்த்து, மேலே இருக்குது டோம். அதை தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது. The moment when even the company that makes telescope knows
know that the earth is flat and there is a dome above our heads. இது ஃபஸ்ட்டே காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஓரியோன் டெலிஸ்கோப்ஸில் ஃப்ளாட் எர்த் வித் டோம் மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த மாதிரி. எல்லாமே சப்லிமினல் மெசேஜஸை அப்படியே ஓப்பனாக வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறனால புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த சிம்பாலிசமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீப் ரிசர்ச்சிங். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை.